பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதற்கு என்ன சிறப்பு சொன்னாங்கன்னா, 24 மணி நேரம் திக்ரு செய்த நன்மை இந்த திக்ரை ஒரு முறை ஓதுறவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். வெறும் ஒரு முறை தான் ஓதுறீங்க, 24 மணி நேரமும் திக்ரு செய்த நன்மைனா நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த திக்ரை ஓதிட்டே 24 மணி நேரமும் இபாதத் செஞ்ச நன்மையை அல்லாஹ்விடத்துல இருந்து வாங்கி கொள்ளலாம். அதோட நம்மளுடைய உலக வேலைகளையும் பார்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு திக்ரு. இந்த திக்ரை அப்ப ஓதுறீங்கன்னா மற்ற திக்ரை விட இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். 24 மணி நேரமும் இரவும் பகலும் திக்ரு செய்த நன்மை தரக்கூடிய திக்ரை ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துவாவுக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கும், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப மற்ற எல்லா திக்ரை விட சிறந்த திக்ராக இது இருக்குன்னா, இதை கொண்டு நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணும், அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹுடைய அருள் இது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த திக்ரு தான் சுபஹானல்லாஹி அதத மாஹலக்க சுபஹானல்லாஹி மில்அ மாஹலக்க வ சுபஹானல்லாஹி அதத மாஃபில் அர்லி வசமாயி வ சுபஹானல்லாஹி மில்அ மாஃபில் அர்லி வசமாயி வ சுபஹானல்லாஹி அதத மாகுசா கிதாபுகு வ சுபஹானல்லாஹி மில்அ மா அகுசா கிதாபுகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் 2 வரி அப்படிங்கிறதும் அடுத்த 2 வரி அடுக்கடுத்த 2 வரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல அதத மில் அப்படிங்கிறதா மாறும். நல்லா கவனிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹி அதத அப்படின்னு இருக்கு. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹி மில் அப்படின்னு இருக்கு. அந்த அதத மில் மட்டும் தான் மாறிச்சு. மற்றபடி மா ஹலக்க அப்படிங்கிறது சேமா இருக்கு. அதே மாதிரி அடுத்த லைன் பாருங்க. அதுல அதத மாஃபில் அர்லி அப்படின்னு வருது. அடுத்த லைன்ல மில் மாஃபில் அர்லின்னு வருது. அப்ப அதத மில் மட்டும் தான் மாறி இருக்கு. அதே மாதிரிதான் அடுக்கடுத்த 2 லைன்லயும் இப்படிதான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரே விஷயத்த அதத மில் அப்படின்னு சொல்றோம். அததன என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கைன்னு அர்த்தம். மில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதனுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக அப்படின்னு அர்த்தம். இப்ப இதனுடைய அர்த்தம் சொல்றேன் பாருங்க. சுபஹானல்லாஹி அததமாகலக்கனா அல்லாஹு படைத்தவற்றின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போற்றுகிறேன் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம பொதுவா எத்தனை தடவை திக்ரு ஓதுவோம்? சுபஹானல்லாஹ் திக்ரலாம் ஒரு நாளைக்கு ஒரு 33 தடவை ஓதுவோம், ஒரு 100 தடவை ஓதுவோம், அவ்வளவுதான் ஓதுவோம். ஆனா அல்லாஹு படைத்த எண்ணிக்கை அளவு நம்ம என்னைக்காவது ஓதி இருக்குமா? ஓதுனதில்ல. அதை தான் நம்ம இதுல சொல்றோம். அப்ப அல்லாஹுடைய படைப்புகள் அப்படிங்கும் போது எல்லாமே வந்துடும். வானம் பூமியில இருக்கக்கூடியது, மனிதர்கள், ஜின்கள் எல்லாருமே அல்லாஹுடைய படைப்பு தான். அப்ப அந்த எண்ணிக்கை அளவுக்கு சுபஹானல்லாஹ் சொல்றதுனாலதான் நமக்கு 24 மணி நேரமும் திக்ரு செய்த நன்மை கிடைக்குது. அடுத்த லைன்ல சுபஹானல்லாஹி மில்அ மா ஹலக்க. அப்ப அதையும் மிகைக்கக்கூடிய அளவு, அந்த படைப்பையும் மிகைக்கக்கூடிய அளவுன்னு நம்ம சொல்றோம் அந்த மில்அ மூலமாக. அப்ப அந்த படைப்பையும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை நம்மளுடைய கணக்குல எழுதப்படும். அடுத்தது வசுபஹானல்லாஹி அதத மாஃபில் அர்லி வசமாயி. வானம் பூமியில முதல்ல படைப்புன்னு பொதுவா சொல்லிட்டோம். அதுலயும் வானம் பூமி வரும், மனிதர்கள், ஜின்கள் வரும். இப்ப வானம் பூமின்னு பிரிச்சு சொல்றோம். வானம் பூமின்னு என்ன அர்த்தம்? வானத்துல என்ன இருக்காங்க? வானத்துல நட்சத்திரம் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு, சந்திர குடும்பம் இருக்கு, மலக்குமார்கள் இருக்காங்க, அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கு. பூமியில என்ன இருக்குது? மனிதர்கள், மரஞ்செடி கொடிகள், விலங்குகள் இருக்கு. அப்ப வானத்திலையும் பூமியில இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு சுபஹானல்லாஹ் சொல்றேன் அப்படிங்கிறோம். அடுத்த வரி மில் மாஃபிலர்லி, இன்னும் அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது சுபஹானல்லாஹி அததமாகுசா கிதாபுகு, அவனுடைய வேதத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவு நான் என்ன பண்றேன்? சுபஹானல்லாஹ் சொல்றேன்னு அர்த்தம். இன்னும் மில் அமாகுசா கிதாபுகு, இன்னும் அவனுடைய வேதத்தையும் நிரப்பக்கூடிய அளவு. அவன் வேதம் அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா அல்ஹம்துலில்லாஹ்க்கு ஓதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன ஓதணும்? சுபஹானல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இடத்த மட்டும் எடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டுக்கிட்டா போதும். மற்றபடி வேற எதுவும் மாத்த தேவையில்ல. இப்ப இதை தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ஓதணும். இதை ஒரு தடவை ஓதுவது 24 மணி நேரம் திக்ரு செய்த நன்மையே கிடைக்கும். உங்களுக்கு இரவு பகல் இபாதத் செய்த நன்மையின் காரணமாக அல்லாஹுடைய அருளும் கிடைக்கும். இதை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த சிறப்பு மிகுந்த நாள்ல. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.